Hi guys, welcome back to SM Crow Garden. Flower and babies வாங்கி groom பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? பட் அந்த grooming எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் grooming எப்படி பண்ண போறது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த grooming-ஐ பத்தி நான் உங்களுக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 14/4/2024 வந்து என்னோட grooming அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இன்னைக்கு 19/4/2024 என்னோட grooming அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆஃப்டர் 5 days கழிச்சு அந்த ஃப்ளவர் ஆன் பேபிஸோட சேம் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்ததுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எண்டில் வந்து நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரூமிங் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். க்ரூமிங் அப்படின்னா தமிழில் சீர்படுத்துதல்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூனிஃபார்மாக நம்ம கொண்டு வரது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீருடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த யூனிஃபார்மாக வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ளவர் அண்ட் பேபிஸையும் நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து க்ரூமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த க்ரூமிங்கை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னோட க்ரூமிங் செட்டப்பில் இருக்க ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் தான். ஸோ இந்த க்ரூமிங் செட்டப்புன்றதை நம்ம இப்படி தான் வந்து அமைக்கணும். ஸோ என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட க்ரூமிங் செட்டப்புக்கு நான் ஒரு 3 feet டேங்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேங்க்குக்கு நம்ம 5 இல்லை 6 வந்து பார்ட்டிஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூனிஃபார்மாக கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ளவர் அண்ட் டேங்க் செட்டப்பை நம்ம பண்ணிக்கணும். ஒரு 3 feet டேங்க்கில் ஒரு 5 to 6 பார்ட்டிஷன் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் வந்து ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் ஒவ்வொரு பேபிஸை நம்ம விட போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு ஃப்ளவர் அண்ட் பேபிஸையும் நான் எப்படி இண்டிவிஜுவலாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏர் சப்ளை கொடுக்கறதுக்காக நான் வந்து ஏரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட டேங்கோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்ட்டிஷனோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஏரேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஏரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும் பார்ட்டிஷன் கிளாஸ்க்கு. ஸோ நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 ஃப்ளவர் அண்ட் பேபி எடுத்தோம்னா 10 ஃப்ளவர் அண்ட் பேபியும் நம்ம ஒன்றாவே வச்சு வளர்க்க முடியாது கம்பல்சரி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ளவர் அண்ட் பேபிஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து குரூப்பாக வாழ்கிற ஃபிஷ் வந்து கிடையாது, தனித்தனியாக வந்து வாழ்கிற ஃபிஷ் தான் இது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா தமிழில் இப்படி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால நான் இப்படி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் அண்ட் பேபிஸை இண்டிவிஜுவலாக போடலன்னா என்ன ஆகும்னா ஸோ வீக்காக இருக்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து குரூப்பாக சேர்ந்துட்டு கடிச்சு சாகடிச்சுட்டே வரும். ஸோ இதுதான் வந்து நடக்கும் இந்த ஃப்ளவர் அண்ட் பேபிஸில். ஸோ பார்த்தீங்களா,
ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் அண்ட் பேபி வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் அண்ட் பேபி வந்து இப்போ சாக போகுது. இது வந்து உங்களுக்கு பின்ஸ் எல்லாமே கடிச்சு இருக்கிறது வந்து உங்களுக்கு விசிபிளாக வந்து தெரியும். டேங்க் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ நான் இதில் வந்து எடுக்கவும் முடியாது, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறனால மிதந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் தெரியும். ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 4-5 ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் சேர்ந்து இதை வந்து கடிச்சிருச்சு. நம்ம பார்ட்டிஷன் வச்சும் இதை பார்ட்டிஷன் தாண்டி இந்த ஃப்ளவர் அண்ட் பேபி வந்து இன்னொரு பார்ட்டிஷனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த கடிச்ச ஃப்ளவர் அண்ட் வந்து இதுதான். ஸோ இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஸோ இந்த பேபி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த ஃப்ளவர் அண்ட் பேபி வந்து கடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ஆன்ஸை வந்து கம்பல்சரியாக தனித்தனியாக யூனிஃபார்மாக போட்டு தான் நீங்கள் க்ரூமிங் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூனிஃபார்ம் பண்ணுறது, சீர்படுத்துறது, க்ரூமிங் பண்ணுறதுன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக க்ரூமிங் செட்டப்புக்கு நம்ம வந்து மாற்றியாச்சு. ஸோ அதுக்கு தனியாக ஏரேஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த யூனிஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபிஷ்க்கும் நம்ம தனித்தனி ஃபீட் கொடுப்போம். அதை இண்டிவிஜுவலாக வந்து கேர் பண்ணிப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஃப்ளவர் அண்ட் பேபிஸுமே ஈவனாக வந்து உங்களுக்கு வளரும். ஸோ இதை தான் வந்து நம்ம க்ரூமிங் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஈவனாக வந்து ஒவ்வொரு ஃப்ளவர் அண்ட் பேபிஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணி அதுக்கு என்ன நமக்கு தேவையோ, அந்த ஃப்ளவர் அண்ட் பேபிக்கு தேவையோ அதை நம்ம கொடுத்து நம்ம வளர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ரூமிங் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரூமிங் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து நீங்கள் கம்பல்சரியாக க்ரூமிங் செட்டப்பில் வந்து எடுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ கிளிப் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இப்போ நான் இந்த வீடியோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் காமிச்சிருப்பேன். 14/4/2024 வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் வந்து இருந்தது, இப்போ வந்து அது என்ன ஸ்டேஜ் ஆஃப்டர் 5 days கழிச்சு எப்படி வந்து உங்களுக்கு க்ரூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை காட்டுறேன் பாருங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ஃப்ளவர் அண்ட் பேபியுமே நாம் இண்டிவிஜுவலாக க்ரூமிங்கில் போட்டுட்ருக்க ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் தான். ஆனால் ஒவ்வொரு ஃப்ளவர் அண்ட் பேபிக்கும் சைஸ் வேரியேஷன், கலர் வேரியேஷன் நீங்கள் பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளவர் அண்ட் பேபியை பாருங்கள். இது நல்ல கலர் வைப்ரண்ட்டாக ஹெட் பாப் ஸ்டேஜில் வந்து இருக்குது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஹெட்டோ கலரோ வந்து வந்திருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து சின்னதாக இருக்கும். இதுக்கு ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டேங்க் சைஸ் பத்தாமல் ஒரு 20-25 பேபிஸ் வந்து நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டவங்களுக்கு நம்ம வந்து பேபிஸ் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா இருந்த ஒரு சில பேபிஸ் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம க்ரூமிங் செட்டப் பண்ணாத ஒரு சில பேபிஸை வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ தான் க்ரூமிங் செட்டப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த சைஸ் வேரியேஷன் வந்து உங்களுக்கு காட்டுது, கலர் வேரியேஷன் வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த க்ரூமிங்கில் போடணும்னு நம்ம சொல்கிறது, க்ரூமிங் அப்படின்றது இந்த விஷயம்தான். ஸோ நீங்கள் ஒன்றா வந்து ஒரு ஃப்ளவர் அண்ட் பேபியை நீங்கள் போட்டு வச்சுருக்கிறதுக்கும், இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டிஷன் கிளாஸ் வந்து கொடுத்து அதை நீங்கள் க்ரூம் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஃப்ளவரானும் ஒவ்வொரு டைப்பில் இருந்திருக்கும். ஒரு சில ஃப்ளவரான்ஸ் நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸில் நல்ல புயல் ஸ்கேலோட நல்ல ஹெட் பாப்போட இருந்திருக்கும். ஒரு சில ஃப்ளவரான்ஸ் நல்ல வைப்ரண்ட்டான கலரில் இருந்திருக்கும், புயல் ஸ்கேலில் இருந்திருக்கும், ஆனால் ஹெட் பாப்பாக இருக்காது. இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவரான்ஸ் இந்த 2 டைப்பில் இருந்தும் டோட்டலாக வேரி ஆகி சைஸும் சின்னதாக இருந்திருக்கும், கலரேஷனும் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து ஃப்ளவரான் இருந்திருக்கும். இதுக்கு நான் அந்த வீடியோ கிளிப்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன். இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், சேம் டைமில் நம்ம க்ரூமிங் செட்டப் கொடுக்காதது தான். ஸோ அதுக்கு ரீசன் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும்போது நம்ம வந்து அதை இக்னோர் பண்ண முடியாமல் நம்ம க்ரூமிங் செட்டப்பில் இருந்து ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் ஆல்சோ வந்து நம்ம எடுத்து வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து வேகண்டாக இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி குரூப்பாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்து அதில் வந்து கொடுத்துருந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால தான் வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் அண்ட் பேபி வந்து டெத் ஆகிற கண்டிஷனில் ஆல்சோ இருந்துருக்கும், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ என்ன ஆகும்னா நம்ம கரெக்டான ஈவனான கொடுக்கும்போது, ஸோ ஒரு சில பேபிஸ் வந்து இப்படி வெளியே வந்து இன்னொரு பார்ட்டிஷனுக்குள்ளே போயிட்டாலும் அதுவும் சேம் சைஸில் இருக்கும்போது அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்று வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சு, இன்னொரு பேபி வந்து சின்னதாக இருக்குது, அது இன்னொரு பார்ட்டிஷன் செட்டப்புக்குள்ளே போகுது அப்படின்னா இந்த மாதிரி சில
விபத்து வந்து ஏற்படுறது வந்து சகஜம் தான். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு எஃபெக்டிவான க்ரூமிங் செட்டப் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ கிளிப் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். அதாவது 14/4/2024 இருந்த ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள். சேம் பேபிஸ் இப்போ ஆஃப்டர் 5 days கழிச்சு என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, 14/4/2024 எடுத்த ஒரு வீடியோக்கும் இன்னைக்கு 19/4/2024 இந்த இன்பிட்வீன் 5 daysக்குள்ள ஒரு ஃப்ளவர் அண்ட் பேபியை நம்ம ப்ராப்பராக ஒரு க்ரூமிங் செட்டப் கொடுத்து ஈவனாக கேர் பண்ணி நம்ம வளர்க்கும் போது ஒரு டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குன்றது இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வியூவர்ஸ் கேட்குற விஷயம் தான் அது. ஒரு ஃப்ளவர் அண்ட் பேபியை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரூம் பண்ணுறது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட ஃபாலோவர்ஸ்க்கு அந்த கிவ்அவே வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கிவ்அவேஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.